ஸோ அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு பேட்டிங் ஆர்டர்ல நான் ஒரு சேஞ்ச் பண்ணணுமோன்னு யோசிக்கிறேன் இந்த மேட்ச்ல. ஏன்னா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஸோ ஆக்சுவலா வந்துட்டு சிவம் டுபே வராருல, ஆக்சுவலா 1 டவுனு உருவில் பட்டேல் வந்துட்டாரு, 2 டவுன் நீங்க கார்த்திக் சர்மா கூட இறக்குவாங்க, பிரச்சனை இல்ல. ஸோ 3 டவுன்ல எனக்கு என்னமோ இந்த மேட்ச் டெவால் ப்ரூயிஸ் பதிலா வை கான்ட் தே கோ வித் சிவம் டுபே? ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. என்னன்னா ஜிடில இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் வருவாங்க. யாரு? சாய் கிஷோர், ரஷீத் கான். சோ இவங்க 2 பேர்கிட்டயுமே சிவம் டுபே சூப்பரான ஒரு இது வச்சிருக்காரு, ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லைக் ஸ்பின் பேட்ஸ் மறக்க முடியுமா 2023 அந்த ஃபைனல்ஸ்ல ரஷீத் கான போல் ஒரு 4 சிக்ஸ் அடிப்பாரு. அதான் அந்த ஸ்டாட்ஸ் வந்து அவருக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி 2024லயும் ஜிடிக்கு எதிராக ஒரு மேட்ச் ஆடும்போது சேப்பாக்ல சாய் கிஷோர் வந்த முதல் பாலே போட்டு 6 அடிப்பாரு. யாரு? சிவம் டுபே. சோ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. சோ அப்படின்னும் போது இந்த மேட்ச்ல ஏன் வந்துட்டு அந்த பினிஷர் பிரஷரை சிவம் டுபேக்கு தரணும்? வை தே கான் கிவ் டு டெவால் ப்ரூயிஸ்? சோ நான் அந்த பிரஷர்னும் கிடையாது. ஆக்சுவலா டெவால் ப்ரூயிஸ்க்கு ஒரு ட்ரை கொடுங்க, அவர் வந்துட்டு என்ன பண்றான்னு பாப்போம். சிவம் டுபேக்கு இந்த மேட்ச் ஃப்ரீயா ஆட விடுங்க, அவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர் ஃப்ரீயா ஆடின மாதிரி ஃபீல் ஆச்சு, அதுவும் அந்த ஒரு 6 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே தடவுஸ்கி தான், தொட்டு ஆடுறது, நம்ம கடைசியில அடிச்சுக்கலான்ட்டு. சோ அந்த ஒரு பழைய சிவம் டுபேவே எனக்கு காமிங்க, பரவாயில்ல. அவருக்கு வந்துட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போனாலும் பரவாயில்ல, டெவால் ப்ரூயிஸ் இருக்காரு, அவர் பார்த்து பாரு, நம்பி ஒரு மேட்ச் கொடுக்கறது நல்லா இருக்குமோன்னு தோணுது இந்த மேட்ச்.